பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் மேல் சொல்லடி யாரடி யாரடி யோகினி. இந்த படுபாவிங்க என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு புரியலையே. நாங்க உடனே உங்க பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து தயாரா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லதுமா. நான் வர வரைக்கும் நீ இங்கேயே உட்காரு. நான் கிளம்புறேன், நீ இங்கேயே படுத்து தூங்கு. நான் நேரமே வந்துருவேன். பூஜை ஆரம்பிச்சிடலாம். மருது, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. டைம் ஆச்சு, இன்னும் மாந்திரிக்கிற வரை காணும். நீங்க சொன்ன ஆளுங்க வந்துட்டாங்களா இல்லையா? இப்ப வந்துருவாங்க ஸ்வேதா. அப்படியா? சொல்லுமா ஸ்வேதா. இல்ல, உங்களை இன்னும் காணுமேனு தான் போன் பண்ணேன். டைம் நெருங்க நெருங்க ரொம்ப டென்ஷனா இருக்கு. புரியுதுமா ஸ்வேதா. நான் உங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கேன். கார் திடீர்னு மக்கர் பண்ணிடுச்சு. டிரைவர் இறங்கி என்னன்னு பாத்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அப்போ சீக்கிரமா வந்துட்டா நல்லா இருக்கும். சரிம்மா. வந்துட்டா வாங்க. அதோ அந்த லாஸ்ட் லெஃப்ட் ரூம்ல தான் அந்த வெண்ணில அசந்து தூங்கிட்டு இருப்பா. போய் அவ கழுத்தை நெரிச்சு அவ கதையை முடிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெண்ணிலா கதை முடிஞ்சிடும்ல. மாந்திரிகர் வந்த உடனே சித்ராவோட அழிவும் நிச்சயமாயிடும். நம்மளோட அத்தனை பிரச்சனையும் இந்த ஒரே நைட்ல முடிஞ்சிடும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆளை காணோம். தலைவனை வச்சு ஆள் மாதிரி செட் பண்ணிருக்காங்கடா. லைட்ட போடுறா. வாடா. வா சார். வந்துட்டாங்க. அதுக்குள்ள வந்துட்டீங்க? முடிஞ்சதா? உள்ள தலகாணி வச்சு ஆள் மாதிரி செட் பண்ணிருக்காங்க சார். ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, அவ எங்கேயுமே இல்ல. ஒருவேளை நம்ம திட்டம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுவுமே பேசாதீங்க. இது ஒரு தடவை நடந்திருந்தா பரவாயில்ல. திருப்பி திருப்பி இத கேட்டு என் காதை புளிச்சு போச்சு. எனக்கு இப்போ தேவை அந்த வெண்ணிலா செத்துட்டாங்கிற செய்தி மட்டும்தான். எங்க தட்டுனா வெண்ணிலா பத்தின உண்மை வெளியில வந்து விழுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அங்க தட்டுறேன். ஏய் ஏய், என்னடி
என்னங்க என்னங்க அவ? வெண்ணிலாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? வெண்ணிலாவா? அவ ரூம்ல தாங்க இருப்பா. ரூம்லயா? எப்படி அவ அங்க இருப்பா? நீ எங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்கியோ அங்கதானே இருப்பா. என்னங்க சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. வெண்ணிலா அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கான்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். நினைச்சிட்டு இருக்கேன்னு திரும்ப திரும்ப சொல்லி நடிச்சிட்டு இருக்க. உன்னை எல்லாம் கேக்குற விதத்துல கேட்டாதாண்டி பதில் சொல்லுவ. இறங்குடி, இறங்குறால. என்னடி பாக்குற? எனக்கு என்னடி? சொன்னா கேளுங்க. ஒண்ணும் இல்லைங்க. அதுல ஒண்ணும் இல்லைங்க. ஒழுங்கா விட்டு விடுங்கன்னு சொல்றேன் இல்லைங்க. கையெழு. இருங்க. விடுங்க. இது நம்ம வீட்டு சாவி மாதிரி தெரியலையே. நம்ம கோவில் சாவி மாதிரி தெரியுது. இது பாருங்க, வெண்ணிலாவை மட்டும் ஏதாவது பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கட்டு புருஷனை மதிக்க மாட்டேங்கிற. வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்கு இந்த துடி துடிக்கிறியா? அவ சாவோட சாவி என் கையில கிடைச்சிருச்சு. அவளை கோவிலே வச்சு முடிச்சிடறேன். சொன்ன கேளுங்க. வெண்ணிலா அவ அப்பாவிங்க. நான் சொல்றது கேளுங்க. அந்த அப்பாவி இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த சொத்து கிடைக்காதுடி. அவ இனிமே உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அவ அவங்க அம்மா பாட்டி போன இடத்துக்கே போய் சேரட்டும். அவளை முடிக்கிற வரைக்கும் ஒன்னு அடிச்சு வச்சாதாண்டி சரியா வரும். சொன்ன கேளுங்க. ஐயோ கதவை தருங்க. எனக்கு வெண்ணிலா ஒண்ணும் பண்ணாதீங்க. கதவை தருங்க. இந்த கோவில் சாவி அந்த வெண்ணிலா கோயில்ல தான் இருக்கா. போய் காரியத்தை கொச்சிதமா முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு. கண்டிப்பா. எந்த தடையும் இருக்கக்கூடாது. பண்ணுச்சேமா. யார் நீங்க? யார் நீங்க? யார் நீங்க? Hey!
வெண்ணிலாவை எப்படி காப்பாத்த போறோம்? எப்படியும் காப்பாத்தணும். எப்படி காப்பாத்த போறோம்? அத்தா, என் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வந்துச்சு. அது அத்தனையும் மீறி அந்த அப்பாவி பொண்ணு வெண்ணிலாவுக்காக நான் பிரார்த்தனை செய்யறேன். கடலுக்கு அடி ஆழத்துல நான் போனப்போ அதுல இருந்து என்ன மீட்டு கொண்டு வந்தது நீதான். எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்து என்ன கிளியா மாத்தின. கிளியா மாறினதுக்கு அப்புறமும் என்னால எந்த வகையில எல்லாம் முடியுமோ அந்த வகையில என் சக்திக்கு உட்பட்டு நான் வெண்ணிலாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னால காப்பாத்த முடியுமான்னு தெரியல. நீ கொடுத்த சக்தியாலதான் அம்மாவாசை அன்னைக்கு என்னால வெளியில வர முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வெளியில வரணும் ஆத்தா, இல்லனா வெண்ணிலாவை என்னால காப்பாத்த முடியாது. எப்படியாவது நான் வெளியில வரதுக்கு நீதான் அருள் புரியணும். காப்பாத்து, எப்படியாவது காப்பாத்து. இன்னையோட என் பொண்ணை பிடிச்ச அத்தனை பிரச்சனையும் காணாம போயிடு. அத நினைச்சால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் சரக்கு போடுற சந்தோஷமா இருக்கு. அருண் ஊத்துடா. அந்த சாமியார் மட்டும் வந்துட்டாருன்னா போதும். முதல்ல இந்த பக்கம் சித்ரா காலி, அடுத்து அந்த பக்கம் அந்த வெண்ணிலா காலி. என் பொண்ணை எதுக்குறதுக்கு இனிமே யாருமே கிடையாது. அவளை யாரால எதுவும் பண்ண முடியாது. அவ சொல்றதுதான் சட்டம். புத்தரச வரைக்கும் அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல. இழுத்துட்டு வந்தீங்க, அவளை காலி பண்ணலையா? இவளை தேடி வீட்டுக்கு தானே போனோம். ஆனா வீட்டுல இருந்து தப்பிச்சு போய் கோயில ஒளிஞ்சுக்கிட்டா. அப்புறம் மருதனைங்கிற கோவில் சாவியை வாங்கி கோயில இருந்து இவளை தூக்கிட்டு வந்திருக்கோம். மருதனை இவளை கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டு தற்கொலை மாதிரி செட் பண்ண சொல்லிட்டாருண்ணா. சூப்பரா. இவளுக்கு என் கையாலதான் சாகணும்னு விதி இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? அதனாலதான் என்ன தேடி வந்தியா வெண்ணிலா? சாகுறதுக்கா என்ன தேடி வந்திருக்கியா வெண்ணிலா? செத்துப்போ செத்துப்போ. இவளை கைத்துல கட்டி தூக்குல ஏத்திருவோம். போய் கையில் எடுத்து. என் பொண்ணு வாழ்றதுக்காக நீ செத்துரு வெண்ணிலா, செத்துரு. கயிற மரத்துல கட்டி தொங்க விடுறா. உனக்கு தாலி கயிறா வேணும்? நான் உனக்கு தூக்கு கயிறு ரெடி பண்றேன். சந்தோஷமா மேல போட்டே. அவளை பிடிக்கலாம். என்னாச்சு சார்? போய் அவளை பிடிக்கலாம். அவள் பின்னால ஓடி அசிங்கப்படுத்துறீங்களா? அவளை காலி பண்ணி தொக்கு விடுங்கடா. விடாதீங்களா? அவளை பிடிக்கலாம். அவளை பிடிக்கலாம். பிடிக்கலாம் அவளை. நான் இந்த கிளிக்குள்ள இருந்து எப்படியாவது வெளியில வரணும். என்னைக்கு அமாவாசை நாள் எனக்கு விடுதலை கொடு. இந்த தீமையை அழிச்சு நல்லது நிலை பெற்று இருக்கணும்னா நான் வெளியில வந்தாகணும். தயவு செஞ்சு என்ன வெளியில வர வையாத்தா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வெண்ணிலா எதுவும் அறியாத அப்பாவி பொண்ணு. அவளை நான் காப்பாத்தியே தீரணும். ஒரு நிமிஷம் நான் தாமதிச்சு போனாலும் அவ உயிரை காப்பாத்த முடியாம போக வாய்ப்பு இருக்கு. தாத்தா, எனக்கு விடுதலை கொடு.
நான் வெண்ணிலாவை காப்பாத்தியே தீரணும். ரொம்ப நன்றி அத்தா, நன்றி அத்தா. சகுனம் சரியில்லை. மனசுக்குள்ள ஏதோ தப்பா படுது. நான் இப்ப கிளம்புனா தான் சரியா இருக்கும். தம்பி, நீ ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. நான் முன்னாடி போறேன். வண்டி சரியானதும் நேரம் அங்க கொண்டு வந்துடு. சாமி ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இத பாரு, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லப்பா. நான் உடனே போனா தான் உங்களை காப்பாற்ற முடியும். நான் வரேன். சரிங்க சாமி. தப்பிக்கவே முடியாது. வா ஐயா, புடிச்சு வாங்க. டேய், புடிச்சு எடுத்துட்டு போங்கடா. ஏய், வாடி. ஓடினா. வா. ஏய், இழுத்துட்டு போங்கடா. ஏய், இழுத்துட்டு போங்கடா. டேய், இவளை புடிச்சு தூக்குல தொங்க விடுங்கடா. என் கண்ணு முன்னாடி இவ சாகுறத நான் பார்க்கணும். இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறாது. இவ கழுத்துல முதல்ல தூக்க கயிறு ஏறினா தான் என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறும். ஏத்துக்கடா இவளை தூக்குல. மாற்றா கழுத்துல. டேய், மயக்கத்தோட மயக்கமா இவ கழுத்துல கயிறு மாட்டி தூக்குல தொங்க விடுறான். என்ன சத்தம் மட்டும் கேக்குது? யாரா அப்படி அடிக்கிறது? நீ எப்படி இங்க வந்த? கடவுளோட அருள் எனக்கு இருக்கிற வரைக்கும், நியாய தர்மம் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்ன அழிக்க முடியாதுடா. யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா வெண்ணிலாவை கொல்ல பாப்ப? எவ்ளோ திமிரு இருந்தா என் மாமா மேல பழிய போடுவ? உன்னை விட மாட்டேன்டா இன்னைக்கு. வேணாம், வேணாம். என்ன ஒண்ணு பண்ணாத. இங்கே வெளியில ஒண்ணு பண்ண
மாட்டேன். விட்டுரு, என்ன விட்டுரு.